வணக்கம். கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே. உடல் அண்ட் மனசு ஆரோக்கியமா இருக்க, நோய்கள் நம்மள விட்டு தூரமா இருக்க, காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரை என்னலாம் செய்யணும்னு அந்த காலத்திலேயே ஆயுர்வேதா நூட்கள்ல ஆச்சாரியார் எழுதி வச்சிருக்காங்க. நம்பர் 1, பிரம்ம முகூர்த்தம்ல எழணும். அதாவது சன்ரைஸ்க்கு 45 to 30 மினிட்ஸ் முன்னாடி. இது நம்மளோட ஸ்லீப் வெய்க் சைக்கிள் ரெகுலரா ஆக்கும். சுற்றுச்சூழல் சாந்தமா, மைண்ட் கிளியரா இருக்கும். ஸோ நம்ம செய்யற வேலையில கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும். நம்பர் 2, வெறும் வயிற்றுல 500 ml வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. இது மலச்சிக்கல் அண்ட் செரிமான கோளாறு சரி செய்யும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். நம்பர் 3, மோஷன் அண்ட் யூரின் பாஸ் பண்ணணும். இதனால பாடி லைட்டா ஃபீல் ஆகும், பசி எடுக்கும். பட் ஸ்ட்ரெயின் செஞ்சு கஷ்டப்பட்டு போறத அவாய்ட் பண்ணணும். நம்பர் 4, மூக்கு துவாரங்கள்ல 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு வாய் வழியா துப்புங்க. துப்பின பிறகு மஞ்சள் அண்ட் மிளகு சுட்டு வர புகைய 3 முறை ஒவ்வொரு மூக்கு துவாரங்கள் வழியா உள்வாங்கி வாய் வழியா வெளியே விடுங்க. இது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தும், கண் பார்வை அண்ட் செவித்திறன் மேம்படும், தூக்கமின்மை நீங்கும், முடி, தலை அண்ட் தொண்டை சார்ந்த நோய்கள் சரியாகும். நம்பர் 5, ஆயில் புல்லிங். 3 ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் ஆர் தேங்காய் வாயில விட்டு 10 நிமிஷம் கொப்பளிங்க. ஆயில் பதில் த்ரிஃபலா கஷாயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் புல்லிங் பண்ணும்போதே கோல்ட் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதனால பார்வை மேம்படும், வாய் துர்நாற்றம் நீங்கும், பற்கள் அண்ட் ஊன்கள் பலம் பெறும். நம்பர் 6, பிரஷ் பண்ணிட்டு நாக்கு கிளீன் பண்ணணும். நம்பர் 7, பாடி ஃபுல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மைல்டு எக்ஸசைஸ் செஞ்ச பிறகு வார்ம் வாட்டர் பாத் எடுங்க. இதனால உடல் துர்நாற்றம், அரிப்பு நீங்கும், பசி மேம்படும், பாடி லைட்டா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். உடல்ல அரிப்பு இருந்துச்சுன்னா நார்மல் வாட்டர்ல குடிங்க. நம்பர் 8, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7 AM to 9 AM உள்ள, லஞ்ச் 12 PM to 2 PM உள்ள, டின்னர் 6:30 to 8 PM உள்ள ஆர் 3 hours பிஃபோர் ஸ்லீப் கண்டிப்பா சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு 10 minutes வாக் செஞ்சீங்கன்னா செரிமான சக்தி மேம்படும். நம்பர் 9, டின்னர் முடிச்சுட்டு கண்டிப்பா பிரஷ் பண்ணணும். தூங்கும் போது லெஃப்ட் சைட் சரிஞ்சு படுத்தா டைஜஷன் பிரச்சனை வராது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.